திவ்யா சத்யராஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலா போட்டிருந்தாங்க. உண்மையிலே நான் உண்மையிலே போயிட்டு செக் பண்றேன், இது உண்மையிலே ஏஐ பொம்மையா இல்ல உண்மையிலே திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆயிட்டு அப்படிதான் வீடியோ போட்டிருந்தாங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. விஜய் அண்ணாவுடைய நான் வந்து அவங்க பர்சனல் பத்தி நான் பேசவே மாட்டேன். ஆனா நான் அரசியல் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும். இல்லை நான் அரசியல் என்ன பண்ணிருக்கேன், விஜய் அண்ணா நீங்க ஒரு பேப்பர் கொடுங்க, ஒரு அறிக்கை விடுங்க, நான் அந்த மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன். எங்க அம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் சத்து மாத்திரை கொடுத்தேன். சத்து மாத்திரை கொடுக்குற ஒரு ட்ரஸ்ட், ஆமா சத்து மாத்திரை குடிங்க தேப்பமா இருக்கும் அப்படின்னு சத்து மாத்திரை கொடுக்கலாம் பெருசா பேசிட்டு விஜய் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க கொடுங்க, நான் சத்து மாத்திரை கொடுக்குற ஆளுக்கு எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு அழுகுது. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ அயன் பண்ற ஒரு கடை இருக்கு. அந்த அம்மாவை கூப்பிட்டு 1000 ரூபாய்க்கு ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு பாருங்க, நான் ஹெல்ப் பண்ற பாருங்க அப்படின்னு. ஏமா அயன் பாக்ஸ் 1000 ரூபாய் அயன் பாக்ஸ் நம்ம வாங்க தெரியாதா? ஒரு சட்டுக்கு அயன் பண்ணாலே 30 ரூபா 40 ரூபா ஆகுது. 1000 ரூபாய்க்கு ஒரு அயன் பாக்ஸ் தெரியாதா? ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்து போட்டோ போட்டு பார்க்க வெக்கமே இல்லாம சரி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அயன் பாக்ஸ் கடை இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு நீ அயன் பாக்ஸ் கொடுத்து சரி நீ நல்லது செய்யணும். ஒரு 1 லட்ச ரூபா ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்து இந்தாங்க நீங்க அது ஒரு நல்லா இருக்கும். ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்து போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு நீங்க வந்து அரசியல் பண்றீங்க, நான் பண்ணிக்கிறேன் நல்லது நீங்களும் கொடுங்க, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க விஜய் கேட்கறீங்க. அட சத்யராஜ் சார் சூப்பரா தூரிங்க பொண்ணு சூப்பரா அரசியல் பண்ணுது மசாலா இருக்குது.